தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் பயிர் கடன்களை பெறுவதற்கு மற்ற தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் தடையில்லா சான்றிதழ் பெற்ற பிறகுதான் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் என்றும் இனிவரும் காலங்களில் சிபில் ஸ்கோர் நடைமுறை பின்பற்றப்பட்டது சிபில் பார்க்கப்படும் என்றும் கடந்த 17/7/2025 அன்று மாநில கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். தமிழ்நாடு அரசு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் என்பது தமிழக விவசாயிகளின் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. விவசாயிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெறும்போது அவ்வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் பயிர்க்கடன் இல்லை என்று தடை இல்லா சான்று கோரலாம். ஆனால் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் பயிர்க்கடன் வழங்க மற்ற வங்கிகளில் தடையில்லா சான்றிதழ் பெற்ற பிறகுதான் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் என்றும் அன்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழக விவசாயிகள் மனதில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் வழங்கப்பட்டு வரும் பயிர்க்கடன் உச்சவரம்பு தற்பொழுது 3 லட்சம் ரூபாய் வரையில் தான் உள்ளது. தற்போதைய நிலையில் உற்பத்தி செலவு அதிகரித்ததன் காரணமாக இனிவரும் காலங்களில் 2025-2026 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் உச்சவரம்பை ரூபாய் 5 லட்சமாக அதிகரித்து வழங்க வேண்டும் என உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தில் கடந்த 13/2/2025 அன்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தோம். தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் வெந்த பொன்னில் வேல் பாய்ச்சுவது போல அறிவிப்பு உள்ளது. 28/7/2025 இன்று மாநில கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்கள் மேற்கொண்ட வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவிப்புகளை பின்பற்றி கால்நடை பராமரிப்பு கடன் வழங்கப்படும். மேலும் பழைய நடைமுறையில் தமிழக விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் என்றும் சுற்றறிக்கை அறிவிப்பு வெளியிட்டது மீண்டும் மீண்டும் தமிழக விவசாயிகளின் மனக்கொந்தளிப்பை அதிகரித்து செய்துள்ளது. தமிழக விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக பயிர்க்கடன் வாங்குவதற்கு பழைய நடைமுறையை பின்பற்ற கோரி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பு தலைமையில் திட்டமிட்டபடி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி காலை 11 மணிக்கு தமிழகம் முழுவதும் உள்ள பாதிக்கப்பட்ட விவசாயிகளை மிகப்பெரிய அளவில் ஒன்று திரட்டி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்டு சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் இந்த அறிக்கை மேலாக தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுகிறேன் என்றும் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் ஆர் வேலுச்சாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.